இந்த வீடியோவில் உனக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். இது வந்து என்னடா இது ஃப்ரெண்ட்ஸை நான் கலைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது கலைக்கிற விஷயம் இல்லை. இன்னைக்கு உறவு உடஞ்சி போனதுக்கு யாரு காரணம்? நம்பிக்கை தான், தேவை தான், ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒரு செயல் நடந்து அதில் ஏற்படுற வலி வேதனையை நீ தொடக்கூடாது அப்படின்னா நீ எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணியிருக்கேன்? உண்மையாகவே வந்து ஒரு ஃப்ரெண்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் கூட நீ கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்ப. அவன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்ப. ரொம்ப மொக்க மேட்டர்லாம் வந்துட்டு கால் பண்ணி பேசியிருப்ப. ஆனால் அந்த சைட்லேருந்து அந்த ஃப்ரெண்டோட டோன் எப்படி இருக்கும்னா, இந்த வேண்டா வெறுப்பாக பேசுவாங்க தெரியுமா? சொல்லுடா, சொல்லுமா, சொல்லுடி, இப்படி தான் வரும். நிறைய நேரத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் ஒருத்தரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், அந்த சைட்லேருந்து ஏன் அந்த மாதிரி வேல்யூவே தெரியலை. ஆனால் இந்த ஃப்ரெண்டு கூட தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுவோம். கடைசியில் அந்த ஃப்ரெண்டு நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கால்லே உனக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃப்ரெண்டு வந்து உன்னை வேல்யூ பண்ணலன்னு. நல்லாவே தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை வந்து ஒரு செப்பலால் அடித்தா மாதிரி இருக்கும். செப்பல்லாம் தெரியல, நம்ம ஸ்லிப்பரால் நம்மளை அடித்தா மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலும் எத்தனை தடவை ஸ்லிப்பரில் அடித்தாலும் நமக்கு அது மட்டும் புரியவே மாட்டுது. அந்த ஃப்ரெண்டு பின்னாடியே தான் நம்ம இன்னும் போயிட்டுருக்கோம். இது ஸ்கூல் வரைக்கும் இது நடக்கும். ஸ்கூல் வரைக்கும் ஃப்ரெண்டு. காலேஜுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டு கூட இது நடக்கும். ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான் வச்சுக்கேன். ஏன்னா நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் நல்ல பாய் ஃப்ரெண்டு இந்த உடலை கடந்திருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உடலை எது கடக்கும்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பொண்ணையோ அந்த பையனை டச் பண்ணோன்ற அந்த ஆசையெல்லாம் கடந்து அந்த பர்சன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருமா? அதான் லவ். என்ன லவ்? டெஃபினேஷன் ஆஃப் லவ்னா, லவ்னா என்னன்னு என்ன கேட்டேன்னா, இந்த உடலை கடந்து உடலாம் ஒன்றும்லடா, இந்த பொண்ணு நம்ம கூட இருந்தாலே போதும்டான்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒரு சந்தோஷம் வரும். நீ க்ளூமியாக இருப்ப, ஒரு சோகம் இருப்ப, அந்த பொண்ணு பார்த்தா உனக்கு மாறிடும். கலையாக இருக்கும். அதாவது அழகு வேற, கலை வேற. அந்த பையன் அழகாக இருக்கான்றதுக்கும் அந்த பையன் கலையாக இருக்குன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த கலை இருக்கும் அவங்கக்கிட்ட. எப்படிப்பட்ட கலைனா, ஒரு நம்பிக்கை கலை. இந்த பர்சனை நம்ம நம்பலான்னு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். உறவு உள்ளே போயிட்டே இருக்க. ஸ்கூலில் வந்து ஒரு ஃப்ரெண்டு உன்னை மதிக்கலை, இருந்தாலும் நீ அவங்கள பார்த்த கடந்து வந்துட்ட. இங்கே இந்த லவ்வில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. எப்படி? ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ஓகே ஆகிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணாதவங்களுக்கு நிறைய நேரங்களில் நம்ம லவ் கம்மின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இப்படி தான் மியூச்சுவல். ரெண்டு பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்க பண்ணது. அப்படி இப்படி சேரும் போது என்ன, நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும். நீ வந்து அவங்க சோகமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருப்ப. ஆனால் அந்த பர்சன் வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்க இருந்திருப்பாங்க. கோவமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்ப. ஆனால் அவங்க கோவமாகவே இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்தில் சீரியஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த உறவுகளை புரியாத என்ன ஆகிடும் அப்படின்னா, மூணாவது மனுஷன் உங்கள் உறவுக்குள்ளே வந்துடுவாங்க. நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு மூணாவது மனுஷன் எங்கே தர வந்தான்னு பார்த்தா நீ தான் இன்ட்ரடியூஸே பண்ணியிருப்ப. இன்னைக்கு உறவு உடஞ்சி போனதுக்கு யாரு காரணம்? சாக்ஷாத் நீங்க தான். நீங்க தான் சுவாமிஜி, நீங்க தான் குருஜி, எப்படி வேணாலும் சொல்லிக்கும். இவன் தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எவனை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணியோ அவன் தான் உனக்கு நிறைய நேரத்தில் ஆயிடுது. வந்து எல்லாரையும் சொல்லல, நீ யார நினைக்கிறியோ அவங்கள சொல்றேன். பொண்ணுங்களும் அப்படிதான். நல்லா போயிட்டுருக்கோம், யார்கிட்டயாவது இதை போய் விடுவாங்க, மூச்சு விடுவாங்க. அவங்க போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அம்மா வந்து காலேஜில் பேசுவாங்க. என்னடா இது எங்கடா போச்சுன்னு பார்த்தா ஆகிடும். சரி, ஒரு விஷயம் சொல்கிறேன். சரி, அம்மா கிட்ட இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் ஒன்று தான் சொல்கிறேன். நீ வந்து ஒரு மெச்சோர்டான ஒரு பர்சன்னா இந்த வீடியோவில் உனக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். இது வந்து என்னடா இது ஃப்ரெண்ட்ஸை நான் கலைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது கலைக்கிற விஷயம் இல்லை. ஒரு ஆணு பெண்ணு நடுவில் இருக்கிற பர்சனலுக்குள்ளே இன்னொருத்தரை கொண்டு வராதிங்க. கல்யாணம் ஆகிடுச்சா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராதிங்க, வேணாம். எப்படி பிஸ்னஸில் ஒரு பார்ட்னரோட ஆரம்பத்துலேருந்தே நீ இருக்கும்போது இன்னொரு பார்ட்னரை சேர்த்தனா ஏற்கனவே இருக்கிற பார்ட்னரை காலி பண்ணுறாரோ, அதே மாதிரி தான் லவ்லையும், அதே மாதிரி தான் இல்லை மேரேஜ் லைஃப்லையும் இன்னொருத்தரை நீ உள்ளே விட்டனா உனக்கு சங்கு நிச்சயம், உறவுக்கு சங்கு நிச்சயம், பங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? ப்ராசஸ் நம்பர் 1,
ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரையும் ரொம்ப பாராட்டுவாங்க ஒருத்தர்கிட்டையும். அவர் ரொம்ப நல்லவருங்க, அந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறதே கஷ்டம்டி உனக்கு, அவர் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட போய் நான் சொல்லுவாங்க, எப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குது நீ கொடுத்து வச்சிருக்கணும் பண்ணுவாங்க. பாராட்டிகிட்டே இருப்பாங்க. நம்பிக்கை எப்போ அதிகமாகுதோ அன்னைக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் போயிடுவாங்க. ஃபினிஷ்ட். என்னடா இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்களண்ணா? இது மாதிரி நான் இப்போ சொல்கிறேன், எல்லாராலையும் ஒரே மாதிரி சாம்பார் வைக்க முடியாது. பருப்பு தான், உப்பு தான், கடுகு தான் தாளிக்க, கொஞ்சம் எண்ணெய் தான், எல்லாம் அதே தான், குக்கர் தான், குண்டான் தான், எல்லாம் அதே தான். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் வேறு வேறு. அதே மாதிரி நம்பிக்கை தான், தேவை தான், ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனால் துரோகம் வேறு மாதிரி. பாவம், நீ நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்துக்காத, நல்லா இருக்கிற நட்பை கெடுத்துக்காத. அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, உனக்கு தெரிஞ்சவங்கள, உனக்கு ரொம்ப வேண்டியவங்க யாருன்னு நினைக்கிறியோ அவங்கள நீ இப்போ புதுசாக வந்து வேண்டியவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாத. தெளிவு கிடச்சிருந்தா வாழ்க்கையே மாறிடும் உனக்கு. அப்போ ஆனால் நான் என்னென்ன பண்ணோம் இனிமேட்டு? ஆமாண்ணா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஆமாண்ணா என் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணாருண்ணா, நான் ஒருத்தரை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டேண்ணா, என் குடும்பமே போயிடுச்சுண்ணா. நான் சொல்கிற ரைட்டாராங்க, அதை நம்பாதுன்றேன். சொல்கிற நம்பி நான் அந்த நம்பாது. எதுக்கு? ஒன்று அன்சர்டனான ஒரு லைஃப்பில் வாழ வைக்கிறதுக்கா? வேணாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு செயல் நடந்து அதில் ஏற்படுற வலி வேதனையை நீ தொடக்கூடாது. அப்படின்னா நீ நம்பிக்கைன்ற அந்த புனிதமான வார்த்தையை துரோகிங்களுக்காக தொடக்கூடாது. நீ உண்மையான நட்போட தான் கூப்பிட்டுருப்ப. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீ வந்து உன் ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருப்ப, உன் தங்கச்சிக்கிட்ட ஒரு ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன ஆகிடும்? காலி. உங்கள் மனைவி வீட்டில் இருந்திருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டை கூட்டு அவங்க எதா பண்ண காலி. உன் வேலைக்கு கூப்பிட்டு வந்திருப்ப, அங்கே வந்து என்ன பண்ணாங்க, உன் வேலைக்கு அவ்வளோ வச்சிட்டா காலி. ஏன் நான் தானே அவரை கூப்பிட்டு வந்தேன், அவர் ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணார்? அவங்களுக்கே தெரிலப்பா. அவங்களுக்கு துரோகம்னே தெரியாது நிறைய பேருக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் அது புனிதமானது. துரோகம்னது அவங்களுக்கு புனிதமானது. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு துரோகம் பண்ணாதான் அவங்க லைஃப்பில் நிம்மதியாக அவங்களால வாழ முடியும். மிருகங்களுக்கு மனிதர் பாஷை புரியாது. மனிதர்களுக்கு இந்த மிருகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது. ஒன்று தான் நீ பண்ணணும். மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பொறி வைக்கிறது, இந்த துப்பாக்கி நல்ல ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் வால் போடு. உன் இதயத்துக்கு, உன் லைஃபுக்கு, உன்னோட நீ இருக்கிற இடத்துக்கு, உன் உணர்வுகளுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போடு. நல்லா எழுப்பிடு. 10 அடி 15 அடிக்கு எழுப்பிடு. அதில் எந்த மிருகமோ தொட்டு கூட பார்க்க பயப்படணும். இதுதான் நீ கற்றுக்கணும். இந்த மாதிரி மனிதர்களை நீ உள்ளே விட்டதால தானே இதெல்லாமே. ஒரு பெரிய காம்பவுண்டு போடு. இதை பண்ணிட்டனா உன் ஒய்ஃபும் சேஃப், உன் ஃபேமிலியும் சேஃப், உன் பிஸ்னஸும் சேஃப், எல்லாமே சேஃப். ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து யார் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக இருந்தாலும் சரி, 3வது மனுஷனும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு வராது. நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நினச்சோ, இல்லை அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சோ, இல்லை நீ எதுக்குங்க நீ ஹோட்டலில் தங்குறீங்க, நம்ம வீட்டில் தங்கிக்கலாம் வாங்க அப்படின்லாம் கூப்பிட்றாதீங்க. இன்றைக்கி நீ இருக்கும் போது வருவான், நாளைக்கு நீ இல்லாத போது உன் ஒய்ஃப் கிட்ட வருவான். என்ன பண்ணுவேன்? பழைய காலத்தில் சொன்ன பல தத்துவம்லாம் உண்மைதான். பஞ்சு நெருப்பு பற்றிக்கும். நான் பற்றிக்கிறத பற்றிலாம் நான் கவலைப்படல. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எல்லாருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற நல்ல உறவுகளும் கெட்டு போயிடுதுல. இப்போது ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருப்பேன். அவனை ரொம்ப உள்ளே கொண்டு வந்து என்ன ஆயிடுச்சு, வாழ்நாள் பூரா அவன் பேசக்கூடாத போயிட்டான். நான் இப்பயே சொல்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றுறதுக்காக தான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யாரையும் விடாதன்றேன், உன் உறவுக்குள்ளே யாரையும் விடாதன்றேன். இந்த தெளிவு உனக்கு கிடச்சிருச்சுன்னா எங்கே போனாலும் உனக்குள்ளே ஒரு நிம்மதி வரும். தேங்க்யூ ஸோ மச்.